ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கான ப்ளவுஸ் டிசைன் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்லீவ் டிசைன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். இதில் நம்ம அந்த பீகாக் மோட்டிஃபை தான் இந்த மாதிரி திருப்பி திருப்பி அந்த ஃபெதரை மட்டும் ட்ரா பண்ண போகிறோம் கழுத்தை சுற்றி. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா அந்த பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு டிசைனை வச்சு அதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்க, இந்த பீகாக்கை நம்ம ஸ்லீவில் சென்டர் பார்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு கீழே பார்டர் ஒரு லைன் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த வீடியோவுக்கு முன்னாடியே நம்ம எப்படி ஸ்லீவ் டிசைனில் அந்த பீகாக்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அது பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது எப்படி நம்ம ரிவர்ஸில் வச்சு அப்படியே பீகாக் ஃபெதரை ட்ரா பண்ணுறோன்னா, கீழே கார்பன் வச்சு நான் அகெயின் வரைஞ்சிட்டு அந்த ஃபெதரை மட்டும் ரிவர்ஸில் மாற்றி முன்னாடியும் பின்னாடியும் வச்சு அந்த கழுத்தை சுற்றி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸுமே நம்ம ஸ்லீவுக்கு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து என்னத்தை எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு டிசைன் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் அடியில் கார்பன் ஷீட் வச்சுட்டேன்னா அடுத்த சைடும் நமக்கு ட்ரேஸ் ஆகிடும். ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ இப்படி தான் நம்ம பேக் சைடு ட்ரா பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு 2 ஃபெதர் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். அந்த கழுத்தை சுற்றி நம்ம டிசைன் பண்ணணும். ஆனால் நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த கழுத்து ட்ராயிங் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 3 லைன் சரி மட்டும் தான் போட போகிறோம். அந்த இடத்துல நம்ம படாத மாதிரி கொஞ்சம் லைட் கேப் விட்டு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. டார்க் கலருக்கெல்லாம் ஒயிட் கார்பனும், லைட்டான ஷேட்ஸ்க்கெலாம் எல்லோ கார்பனும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த டிசைன்ஸ் நமக்கு பளிச்சுன்னு தெரியும். இப்போது ஃபுல்லாக இந்த ஃபெதரை வரைஞ்சிக்கலாம். இப்போது 2வது ஃபெதர் அப்படியே நான் திருப்பி வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த கழுத்தில் படாத மாதிரி வச்சுட்டு கார்பனை வச்சு அப்படியே ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளோரில் வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இரும்பு ஸ்டாண்டில் மேலே ஏற்றிடலாம். இப்போ இந்த ஃபெதர் எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன நீடில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம சரி ஒர்க்கில் வளைவு நெளிவாக நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா 13ஆம் நம்பர் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச்சே குண்டு குண்டாக வரும். அதுலேயும் நெருக்கமாக குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா நீட்டாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும். இப்போ நான் கழுத்தை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர்லேருந்தே நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் நான் அந்த இடத்துலேருந்தே செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். செயின் ஸ்டிச் ஒரு 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம ஃபெதர் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஆனால் உங்களுக்கு இது ஈஸியாக டைம் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். அதே மாதிரி பார்க்க கிராண்டாகவும் தெரியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பீட்ஸு ஸ்டோன்ஸு இதெல்லாம் நிறைய போட்டால் மட்டும்தான் அந்த ஒர்க்கு நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும், நிறைய அமௌண்ட் வாங்க முடியும் அப்படின்லாம் என்ன நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சரி ஒர்க்கு மட்டுமே, நீங்கள் வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான் தெரியுதுன்னா செயின் ஸ்டிச்சை மட்டுமே வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடியும். என்னென்னா ஃபினிஷிங் உங்களுக்கு முக்கியம். ஷார்ப்னஸ்ஸு போடுறதுல ஷார்ப்னஸ்ஸு, வளைவு நெளிவெல்லாம் கரெக்டாக நீங்கள் சரியிலே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பீட்ஸ் ஆட் பண்ணாலே கிராண்டாக ஒர்க்கை நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ் தான் அவுட்லைனுக்கு சரி கொடுத்துருக்கோம். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபெதருக்கு போயிடலாம். இப்போது நான் மேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா ஃபினிஷிங் அங்கேருந்து பண்ணால் ஃபினிஷிங் வராது. கீழேருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் அழகாக நம்மளால் கொடுக்க முடியும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக மைன்யூட்டாக டூலிப் பிராண்டில் 13 நம்பர் நீடில் யூஸ் பண்ணி டயால்ஜி பிராண்டு தான் சரி யூஸ் பண்ணுறோம். இந்த ஷார்ப்பு தான் ரொம்ப முக்கியம். இப்போது நான் 2வதுல உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன்.
இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம கீழே கொஞ்சம் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கும் கீழே இறக்கி வந்து தான் ஒரு 2 செயின் போட்டு அப்புறம் டபுள் செயின் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ அகைன் வந்துட்டு நெருக்கமாக கேப் வரக்கூடாது. டபுள் லைன் போடுறோம் அப்படின்னா கேப் இருக்கக்கூடாது, நெருக்கமாக போடணும். இதில் அந்த ஷார்ப்னஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே இதில் வந்து உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. இந்த ஷார்ப் அழகாக கொடுத்து அவுட்லைனை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த ஒர்க் வந்துட்டு முக்கால்வாசி கம்ப்ளீட் ஆயிரும். ஜரி வச்சு தான் இது ஃபுல்லாகவே முக்கால்வாசி வந்து ஜரி ஒர்க்கு தான். கொஞ்சம் கால்வாசி தான் வந்து நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக வந்து பின்னாடி நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ க்ளோஸ்அப்பில் கீழேருந்து நான் வந்து அந்த ஷேப்புக்கு செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக கொண்டு போகிறேன். அந்த ஷார்ப் இருக்க இடத்துல வந்து ஒரு ஷேக் கொடுத்து நம்ம வந்து ஷார்ப் கொடுத்து அடுத்த டைரக்ஷன் மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கும் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு 2 செயின் போட்டுட்டு அப்புறம் அகைன் வந்து பக்கத்துலேயே ஒட்டி 2வது செயின் வந்து போடுறோம். இந்த இடத்துல கேப் இல்லாமல் போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இந்த இடத்துல போட்டுட்டு மேலே இன்னும் 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அங்கேருந்து திரும்ப டைட் பண்ணி பக்கத்தில், அப்போது வந்து ஷார்ப் வந்து நீட்டாக நமக்கு வந்து வந்துடும். அழகாக வந்து நெருக்கமாக போடுங்க. நிறைய பேர் வந்துட்டு நான் போடுற டிசைன்ஸை வந்து எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஷார்ட்ஸில் நான் வந்து உங்களுக்கு எப்படி மொபைல் பொசிஷன் வச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்கணுன்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து டிப்ஸ்லேயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட டிசைன்ஸையும் நீங்கள் எப்படி சோஷியல் மீடியாவில் வந்து எடிட் பண்ணி போடுறதுன்ற வீடியோவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோவை ஒரு 2 நிமிஷம் வீடியோவை பார்த்திங்கன்னா 2 நாள் கூட நான் எடிட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு எடிட்டிங் நாலேஜே இல்லை. எப்படி இருந்தாலுமே நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். இப்போ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், இது போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வீடியோ எடுக்கிறீங்களா, நமக்கு யூடியூப்பை திறந்தா எடிட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் வருது. அதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எடிட்டிங்கை பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து முழுசாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், அப்படியே தான் வச்சுருப்போம். ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டிங்களா, அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட எடிட்டிங் நாலேஜை அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரி இப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கை கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அக்கம் பக்கத்தில் கூட நம்ம வந்து பேசுகிறது கிடையாது. இப்போ நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு போர்டை போட்டிங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வருவாங்க நம்ம வந்து சொல்ல முடியாது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு இந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் உங்களோட டிசைன்ஸை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஆர்டர் கண்டிப்பாக வரும். அது வந்து ஸ்டார்டிங்லேயே வரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கண்டினியூஸாக அதுக்காக நம்ம வந்து உழைக்கணும். பர்மனெண்ட்டாக ஒரு விஷயத்த நம்ம வந்து அடையணும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய இருக்கணும். அப்போ தான் வந்து அது கண்டினியூ ஆகும். இப்போ நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ண போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதையுமே வந்து ரொம்ப நீட்டாக கண்டினியூஸாக போடணும். ஒரு விஷயத்த வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நமக்கு எந்த காலத்துலேயுமே வந்து அதுக்கு ஃபெயிலியரே கிடையாது. அதனால் வந்து ஒரு விஷயத்தில் இறங்கிட்டிங்க அப்படின்னா துணிஞ்சு இறங்கிருங்க, அதை தொடர்ந்து பண்ணுங்கள். இப்போ இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஃபெதர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் இங்கிட்டும் வந்துட்டு ஜரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பீட் ஒர்க் எங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் வந்து பீட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான நாலேஜும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா என்னோடய டிசைன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டோம் ஆனால் நம்ம டெவலப் ஆகாமல் இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் உங்களோட ஒர்க்கை வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிங்க.
என்னோடய ஃபுல் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும். என்னெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ்லேயும் நான் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எப்படி வீடியோஸ் எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச நாலேஜை கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நம்ம சரியில் வந்து பெரிய பெரிய டிசைனுக்கு ஈஸியாக 2 அவுட்லைன் வந்து கொடுத்துடலாம். ஆனால் குட்டியாக டிசைன் குட்டியாக ஆக ஆக நமக்கு வந்து சரி வந்து கஷ்டமாக டபுள் லைன் போடும் போது கேப் விழுகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக போடுற செயினோட சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ லாஸ்ட்டு ஃபெதர் வரைக்கும் போட்டுட்டு அந்த டிப்பை மட்டும் நம்ம ஒரு லைன் சரி மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து சுகர் பீட் போட போகிறோம். சுகர் பீட் போடுறதுக்கு 23 நம்பர் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 24 டூலிப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உட்டன் நீடில் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே தான். நான் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா டூலிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் டூலிப்பே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு 2 ஃபெதர் வர வரைக்கும் நான் வந்து சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2ஆம் நம்பர் சைஸும் சுகர் பீடையும் ஆட் பண்ணி ஒரு 4-5 பீட்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் திரும்ப 3ஆம் நம்பர் சைஸு அப்படியே வந்துட்டு சின்னதுலேருந்து பெருசாக மாறுற மாதிரி அப்படியே நான் போட்டிருக்கேன் சென்டரில். இப்போது நான் வந்து 2ஆம் நம்பர் சைஸு ஒரு சுகர் பீடு, ஒரு 2ஆம் நம்பர் சைஸு திரும்ப சுகர் பீடு இப்படியே கண்டினியூஸாக நம்ம போட வேண்டியதான். ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபெதர் வர வரைக்கும் போட்டுட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக மாற்றிக்கலாம். இப்போது திரும்ப சுகர் பீடு, 2ஆம் நம்பர் சைஸு ஆன்டிக் பீடு. இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டோம், 3ஆம் நம்பர் சைஸு. திரும்ப ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணி பெரிய பீடை வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பீடை. இது எல்லாமே இன்னமேட்டு வர்றது எல்லாமே 3ஆம் நம்பர் சைஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். 2ஆம் நம்பர் சைஸு 3ஆம் நம்பர் சைஸ் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பஞ்ச் பீட்ஸில். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஃபெதரில் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா சிங்கிளாக வந்து ஒவ்வொரு பீடுக்குமே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஷேப் மாறாமல் நீட்டாக கிடைக்கணும். இந்த ஃப்ரேமை விட்டு கழட்டினாலும் அந்த ஷேப் மாறக்கூடாது. அதனால் என்ன பண்ணணுன்னா சிங்கிள் பீட்ஸாக போடுங்க. இந்த ரொம்ப டிப்லேருந்து எடுக்காமல் கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் கலர் தெரிகிற மாதிரி கொஞ்சம் முக்கால்வாசிலேருந்து நம்ம பீட்ஸை வந்துட்டு எடுத்துக்கலாம். இதில் அதிகமாக வந்துட்டு நம்ம சரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சுகர் பீடு வந்து கம்மி தான், சென்டரில் மட்டும்தான் சுகர் பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே ஒவ்வொன்றா போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வந்து நமக்கு பீட்ஸ் வந்து ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவனாக வந்து சிம்பா பிராண்ட் வந்துட்டு நல்லாயிருக்கு இப்போ ரீசெண்டாக. இன்னொன்று வந்து ப்ரிசோ பிராண்டு. இது ப்ரிசோ தான் நான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. அதுவும் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ நிறைய டூப்ளிகேட்டும் வந்துருச்சு. அதை நம்ம வந்து பார்த்து தான் வாங்கணும், எல்லாம் ஈவனாக இருக்கா என்னன்றதை பார்த்துக்கிட்டு வாங்கிக்கோங்க. அதை மீறியும் நமக்கு வந்துட்டு அன்ஈவனாக நடுவில் வந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல எடுத்துருங்க, எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள். எந்த பீடு எப்படி இருந்தாலும் அப்படியே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஃபுல்லாகவே வந்துட்டு சுகர் பீடு மட்டும்தான், 2 சைடும் பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான் போடுறோம். ஷேப் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு க்ரீன் கலரில் வந்துட்டு மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நம்ம ஜரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா A1 மம்தா பிராண்ட் ஜரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்லீவ் டிசைனும் காமிச்சிருக்கேன். பீகாக் ஃபுல்லாக வந்துட்டு டிசைன் பண்ணிவிட்டு கீழே ஒரு பார்டர் லைனு புட்டாஸ் அங்கங்கே வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஃபெதரை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்லேயும் அதே மாதிரி தான். பேக்கில் வந்து ஒரு டிப்ஸு சொல்லணுன்னு தான் நான் இதை போட்டிருக்கேன். ஒரு சைடு வந்து ஃபுல்லாக சரி ஒர்க்கை முடிச்சுட்டு சென்டரில் போடுற பீடு ஒர்க்கை வந்து அதை ஒட்டியே நம்ம சரி போட்டிருக்கோம் அப்படின்னா அதை ஒட்டியே நீங்கள் வந்து
ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த சைடு நம்ம வந்து சரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வருது. கொஞ்சம் கூட அந்த கேப்பு கூட நம்ம லைட் கேப் கூட தெரியாமல் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது. இதில் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைன் போடும்போது அந்த ஃபினிஷிங் வந்து என்னெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதை உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.